உலகின் மிகப்பெரிய வன்முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினை. நான் வேறு, நீ வேறு, உன்னுடைய சித்தாந்தம் வேறு, என்னுடைய சித்தாந்தம் வேறு, உன்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை வேறு அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிவினை தான் வன்முறைக்கு ஆணி வேறாக இருக்குது. பிரிவினை தான். நீ வேறு நான் வேறுன்னு சொல்லிட்டாலே நான் ஆகிட்டோம். என்ன ஆகும் அந்த இடத்துல? போட்டி, பொறாமை, வன்மம், கோபம் எல்லாமே உருவாகும். அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் கொண்டவங்க பின்னாடி நீங்கள் போங்க. அவங்க வேறு, நாம் வேறு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வன்முறை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அது வன்முறைக்கு தான் அது வழிவகுக்கும். நம்ம எல்லோரும் ஒன்று, அதுதான் உண்மை. அந்த உண்மையை நாம் உணர்ந்து செயல்படணும். சிறு சிறு வேற்றுமைகள் இருக்குது. இப்போ சார்லஸ் டார்வின் தியரி படி குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான். இதுதான் உண்மை. டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாருக்கும், குரங்குக்கும் மனித குரங்குக்கும் மனுஷனுக்கும் 99% மேலே ஒத்துப்போகும். அந்த உண்மையை நம்ம புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கணும். அந்த மனிதன் ஆப்பிரிக்காவில் போய் தங்குறான். அவன் ஒரு நிறமாகவும் அவன் பேசக்கூடிய மொழி வேறு விதமாகவும் இருக்குது. அங்கே உள்ள காலநிலை அவனுடைய மனநிலையை பாதித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனநிலையிலையும் பண்பாட்டையும் அவன் உருவாகுறான். அதே அந்த குரங்கு அண்டார்டிகாவிலையும் ஐரோப்பியாவிலையும் தங்கும்போது அங்கே உள்ள காலநிலையை பாதித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கல் தோற்றத்துலேயும் அவனுடைய மனநிலையும் வேறு விதமாக உருவாகுறான். இந்த தோற்றத்தை வச்சு சில பேர் அரசியல் பண்ணுறாங்க.